ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு தினாஸ் மல்டி பேகர். மார்க்கெட் அப்டேட் என்னன்றதை பார்த்தலாம். நிப்டி வந்து 178 பாயிண்ட் பிளஸ்லயும், பேங்க் நிப்டி 303 பாயிண்ட் பிளஸ்லயும் இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததா கோல்ட பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு 35 ரூபாய் ஏறி 11,860 இருக்கு 22 கிராம் கோல்டு. அடுத்ததா கோல்டு பீஸ் பார்த்தோம்னா 105 ரூபாயில இருக்கு. பிசிக்கலா கோல்ட வாங்க முடியாதவங்க கோல்டு பீஸ் கன்சிடர் பண்ணலாம். கோல்டு பீஸ் கன்சிடர் பண்ணா ஃபியூச்சர்ல நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். அடுத்ததா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அந்த நியூஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குளோபலாவே வந்து சில்வர் ஷார்டேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கெட்ல இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் அதிகமா வர்றதுனால வந்து சில்வரையும் புஷ் பண்ணி 207 இருக்கு ஒரு கிராம் சில்வர் இன்னைக்கு. ஸோ இந்த மாதிரி நியூஸ்னால நம்ம வந்து சில்வரை கன்சிடர் பண்ண முடியாது. நம்ம எப்பவும் போல கோல்டை கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா நமக்கு வந்துட்டு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். சில்வர் வந்து எப்பவுமே ஒரு வளட்டையில தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம கோல்டை மட்டும் கன்சிடர் பண்ணாலே போதும். அடுத்தது ஐபிஓ நியூஸை பார்த்துடலாம். நமக்கு வந்து டாடா கேபிட்டல்ல அந்த அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கிடைக்கல. அதே மாதிரிதான் கெனராவோட ஹெச்எஸ்பிசி லைஃப் இன்சூரன்ஸ்லயும் நமக்கு வந்து பெருசா லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால அதை அவாய்ட் பண்றது நமக்கு நல்லது. அடுத்தது நமக்கு எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து 50% வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கு ஈக்குவலா கிடைக்காட்டியும் கண்டிப்பா வந்து மிட்வெஸ்ட்ல வந்துட்டு 20% வரையும் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வந்துட்டு நமக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஐபிஓல கன்சிடர் பண்ணலாம். இந்த மிட்வெஸ்ட் ஐபிஓ வந்துட்டு இன்னைக்கு ஐபிஓ ஓபன் ஆகி 17ஆம் தேதி வரையும் ஓபன்ல இருக்கு. இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து 1014 இருந்து 1065 பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்துட்டு 1200 அந்த ரேஞ்சில வந்துட்டு லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். அடுத்த நியூஸ் என்னன்னா டாடா மோட்டார் வந்துட்டு நேற்று தான் டிமேஜர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நேற்று வந்துட்டு டிமேஜர் ஆகி டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் மட்டும் இப்ப மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்கு. நேற்று வந்து லிஸ்ட் ஆகிறப்ப 400 இருந்துச்சு. இப்போ வந்துட்டு 390 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்துட்டு நவம்பர் 1 வீக்ல வந்துட்டு மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகும். டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் தான் இப்போ வந்துட்டு மார்க்கெட்ல இருக்கும். ஸோ டக்குன்னு பார்த்துட்டு விலை குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ இது வந்து ஸ்பிளிட் நடந்திருக்கு. அதனாலதான் வந்து ரேட் 40% வரைக்கும் குறைஞ்சிருக்கு. அடுத்ததா HCLோட Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரிசல்ட் ஒன்றும் பெருசா ப்ராஃபிட் எதுவும் இல்லை. ப்ராஃபிட் வந்து ஃபிளாட்டா தான் இருக்கு. ரெவன்யூ மட்டும் இயர் ஆன் இயர் வந்துட்டு 11% கூடி இருக்கு. ஒரு ஷேருக்கு வந்துட்டு 12 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 17ஆம் தேதி எக்ஸைட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க 17ஆம் தேதி வரையும் வந்து ஷேர் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷேருக்கு 12 ரூபா மேனி டிவிடெண்ட் வரும். அடுத்ததான் நாக்கா பார்மா வந்து நல்லா க்ரோ ஆயிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கால அக்காக் இன்கிராம் அப்படின்ற ஒரு கம்பெனியை வாங்கியிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து அங்க 135 வருஷமா இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியை வாங்கினது மூலமா அவங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கால இன்னும் டிஸ்ட்ரிபியூஷன்ல ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறாங்க. இது இல்லாம இவங்களோட ஸ்பைனல் மஸ்குலர் ட்ரக்கை வந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரேட்ல நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஃபியூச்சர்ல நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். அடுத்ததா டிசிஎஸ் வந்து $6 பில்லியன் வந்துட்டு ஏஐல இன்வெஸ்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா யூரோப்ல வந்துட்டு ஸ்டீல் பிரைஸ் எல்லாமே 10% வரை இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால நம்ம நாட்டுல இருந்து எக்ஸ்போர்ட் கொஞ்சம் டிமாண்ட் ஆகும். இதனால வந்துட்டு ஸ்டீல் கம்பெனியான டாடா ஸ்டீல், JSW எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் பண்ணுவாங்க. இதனால வந்துட்டு ஷேர் பிரைஸும் கொஞ்சம் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக் எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஸ்டாக் ஃபுல்லாவே ஓவர் வேல்யூடா இருக்கு. ஸோ இதை வந்துட்டு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். இந்த வீடியோல அவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோல அவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.